நம்மள பேசினதை பார்த்துருப்பீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறுமனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறதா, இல்லை இதுக்கு பின்னால் அரசியல் எதுவும் இருக்கா? இது ரெண்டுமே உண்மை. அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவரை தெரிந்தவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக தான் நான் கான்டாக்ட் பண்ணி பேசின அளவில் அவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. அவர் கொஞ்சம் வயசானவர். அவருக்கு மருத்துவமனையில் ஒருவர் இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அண்ணாமலை அவர்களும் அதை வெளிப்படையாக சொல்கிறார். வழக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லுவாங்க. பட் அது அந்த ரீசன் உண்மை. பட் இதுக்குள்ளே அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அரசியல் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களாகவே எப்பொழுது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்காக பதவியிலிருந்து விலகினாரோ அன்னைக்கிலேருந்தே அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் பாஜகவில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் கட்சியை அவர் ரொம்ப சுதந்திரமாக நடத்தினார் இந்த 4 வருஷம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக பாஜகவை இது வரைக்கும் வேறு எந்த தலைவர்களுக்காக சுதந்திரம் கொடுக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. திரு நரேந்திர மோடி அவர்களுடனும் திரு அமித்ஷா அவர்களுடனும் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்த அந்த பர்சனல் ரேப்போனால் அவரால் நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டில் செய்ய முடிஞ்சது. திராவிட கட்சிகள் 2 பேரையும் ஒரே இடத்துல அப்போஸ் பண்ணார். அவங்க 2 பேரையுமே ஒரே பெடஸ்டலில் வச்சார். அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சி அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கன்செஷன்லாம் கொடுக்கலையும் கிரிட்டிசைஸ் பண்ணார். டிஎம்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணார். ஜெயலலிதா அவர்கள் மீது விமர்சனம். ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகள் 2 பேரையும் ரொம்ப ஈக்குவலாக டுக் தெம் ஹெட் ஆன். ஸோ ஆனால் இப்போ அந்த திராவிட கட்சிக்காக கூட்டணிக்கு போகிறது கட்சியினோட முடிவு. நான் விலகிட்டேன். பட் அவருக்கான இம்பார்ட்டன்ஸை அவர் அந்த கட்சியில் எதிர்பார்த்தார். அது கிடைக்கலங்கிறது உண்மை. அது கிடைக்கலன்னும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அதிமுகவை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்தினதுல இல்லை அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அது அவர் பதவி விலகிட்டாரு. நயினார் விலகின பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அவரால் கட்சி வளர்ந்துருக்குன்னும் போது அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கலாம். மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கின்ற இம்பார்ட்டன்ஸை விட கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா. அவர் நிறைய இடங்களில் இந்த அதிவிசி இங்கே பேசிக்கலாக பிஜேபியில் நிறைய பேர் பேசாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியிலே 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு என்னன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி ஸ்லோவாக தான் வளரும், ஆர்கானிக்காக தான் வளரும், அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அது வரைக்கும் பதவியிலலாம் நிறைய பேர் பெருசாக ஆசைப்படாதீங்க, பதவிக்காக திராவிட கட்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவினர் பாஜகவில் இருக்கிறாங்க. இன்னொரு பிரிவினர் பதவிகள் இருந்தால் மட்டும்தான் கட்சியை வளர்க்க முடியும், ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அதுக்காக நம்ம அதிமுக போன்ற ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிறது. இதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் என்னென்னா, நீங்கள் ஏடிஎம்கேக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இது அண்ணாமலை அவர்கள் அவரோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது மட்டும் இல்லை. அவர் கஷ்டப்பட்டு பாஜக தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக அவங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்க. 2024 தான் அது முதல்ல நடந்தது. அந்த விஷயம் பாஜக தலைமையில் கிட்டத்தட்ட 19 தொகுதிகள், இன்னும் ஒரு 5 பேர் மற்ற கட்சிகளில் பாஜகவினுடைய சிம்பலில் எல்லாருமே கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா என்ன சொல்கிறது பரிச்சயமான முகங்கள். 24 தொகுதிகளில் பாஜக நின்றுச்சு. மற்ற கூட்டணி கட்சிகளை நாம் கட்டமைச்சோம். பாமக கூட்டிகிட்டு வந்தோம், ஓபிஎஸ் அவர்களை கூட்டிகிட்டு வந்தோம், டிடிவியை கூட்டிகிட்டு வந்தோம். பட் அதிமுகவுக்காக நீங்கள் டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களையும் வெளியில் அனுப்புனீங்க, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற அந்த கோபமும் நியாயமானது. வெளியில் போயிட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் தான் அவரை கூட்டிகிட்டு வரணும்னு திருப்பி இவரை தேடி எனக்கு அதான் புரியல. இப்போ அண்ணாமலை இருக்க வரைக்கும் கட்சியை வளர்ச்சி பாதையில் தான் எடுத்துகிட்டு போனார். 10-12% வரைக்கும் ஓட் % வாங்கினாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்தார் அப்படின்னா அவருக்கான முக்கியத்துவம் அங்கே இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். பிரச்சனை அதுதான் சொல்கிறேன். அப்போ இருந்திருக்கணும். அது இல்லை அப்படின்றது அதோட விரக்தியாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதா? அது விரக்தி அப்படிங்கிறத தாண்டி நமக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அங்கே. நீங்கள் ஒரு முன்னாள் மாநில தலைவரை அவர் எங்கே போனாலும், இப்போ நீங்கள் ஒரு பிரதமர் கூட்டத்துக்கு போனீங்கன்னா பிரதமருக்கு அடுத்து
கரகோஷம் அதிகமாக எழுப்பப்படுகின்றது அண்ணாமலை அவர்களுக்கு தான். மதுராந்தக கூட்டத்தில் நானே நேராக பார்த்தேன். அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வரும்போது கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களே வந்து ஒரு 1.5 நிமிஷம் பேச்சை நிறுத்துறாரு. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசணும்னு சொன்ன பிறகுதான் பேசவே விடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாப்புலரான லீடரை நீங்கள் 6 தொகுதியில் கன்ஃபைன் பண்ணும்போது அது வந்து அவங்க ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அண்ணாமலை போன்ற தலைவர்களை நீங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு யூஸ் பண்ணணும். அவரை நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இவங்களுக்கு பண்ணுங்க, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க. ஓகே, அதிமுக அவரோட பிரச்சாரம் வேணான்னு நினைச்சாங்கன்னா நீங்க மற்ற கட்சிகளுக்கு பண்ணுங்க. அமமுக ஏத்துப்பாங்க, பாமக ஏத்துப்பாங்க. இல்ல, அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கத்தானே செஞ்சாங்க. இப்போ அலையன்ஸை கட்டமைக்கிறதுல அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் தான் டிடிவிட்ட பேசினா சொன்னாங்க, ஓபிஎஸ் பேசினா சொன்னாங்க. இந்த மாதிரி அவரோட பணிகள் அரசியல் சார்ந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சார். ஆனா இந்த 6 தொகுதிங்கிறது இது அண்ணாமலை மட்டும் வெளிப்படையா பேசி இருக்கிறார். மற்ற முன்னாள் மாநில தலைவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அது என்ன, எங்களை கொண்டு போய் 6 கான்ஸ்டிடுவன்சில நீங்க வந்து எங்களை வந்து ஒரு 2-3 கான்ஸ்டிடுவன்சில நீங்க போய் கன்ஃபைன் பண்றீங்க, இது நியாயமா? நீங்க பொறுப்பாளர்கள்ங்கிறவங்கள யாரை போடுவாங்க? கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஜூனியர் இல்ல சீனியர் பர்சன்ஸை போடுவாங்க. இந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல, டாப் பொசிஷன்ஸ்ல இருந்தவங்கள நீங்க வந்து பிரதமர் மீட்டிங் வரும்போது கூப்பிடணும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த 6 தொகுதியில ஒரு 6 தொகுதி ஒரு தலைவர் கொடுக்கறதோ இல்ல 3 தொகுதி ஒரு தலைவர் கொடுக்கறதோ, அவங்க அந்த 6 தொகுதிக்குள்ளேயே கன்ஃபைன் ஆயிடுவாங்க. அவங்க போட்டி போட்டு அதுதான் திட்டமா இருக்குமா? திட்டம் அதுங்கிறதுனாலதான் எல்லாருக்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு வருகிறது. பேசலாம். திரு ரகு, இப்ப சார் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு உரிய முக்கியத்துவம் பாஜக கொடுக்கல திரு அண்ணாமலைக்கு அப்படின்றது சொல்றாரு. உண்மையிலே ரியாலிட்டி அதானா? அதாவதுங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ஃபா மேல்னா எல்லா இடத்துலயும் அவர் தான் மெயினான ஆளா இருக்கணும். அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவர். அரசியல்னு வந்துருச்சுன்னா அமித்ஷா, மோடி இவங்களை தாண்டி வேற யாருமே வந்து அவரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவர் இன்னொரு தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை பார்க்குற ஒரு மைண்ட் செட்டே இல்லாதவர் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த டீம் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. தமிழ்நாடுல என்னை தாண்டி யாரும் இல்லைங்கிற ஒரு மனநிலை கொண்டவர். அவரை வந்து ஒரு டென்யூருக்கு அப்புறம் நீங்க எடுத்து டீம் பிளேயர் இல்லை, டெஃபினட்டா கிடையாது. அவருடைய நீங்க பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்க பேச்சை கேட்டு நடக்கிறவர் கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் தனக்கு ஈக்குவலா வேற யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறார். அதுக்கு ஒரு லாஜிக்கும் இருக்கு. இத்தனை தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாடு பிஜேபிக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு ரிசர்ஜன்ஸ், ஒரு புத்துணர்ச்சி வேற யாருமே கொடுத்ததில்லை. பிஜேபியை பிடிக்காதவங்க, பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளரணும்னா லாஜிக்கலா அண்ணாமலைக்கு இன்னொரு டென்யூர் கொடுத்துருக்கணும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லைங்க, மோடிஜி சொல்லிட்டாரு, இவர் தான் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எங்க தலைவர், கூட்டணிக்கு வாங்கினா வர முடியாதுன்னு முரண்டு பிடிப்பாரான்னு கேட்குறேன். பிடிச்சிருக்க மாட்டாரு. அது என்னமோ ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா மாதிரி பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்கணும். இவர் தாங்க இருப்பாரு, உங்களை பத்தி பேச மாட்டாரு, ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேச மாட்டாரு. பட் வந்து எங்களோட தலைவர் அங்கே விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம விட்டது தப்பு. யார்? பாஜக தலைமை. ஏன்னா அவங்க 2 பார்த்தாங்க. ஒன்று வந்து ஏடிஎம்கே உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல. காலங்காலத்துக்கும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் பிஜேபியோட வரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அவருக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். எங்க தலைவர்களை பத்தி, எங்க கட்சியை பத்தி பேசினவரை கொஞ்சம் இது பண்ணி வைங்க, அவருக்கு ஒரு கடிவாளம் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. 2வது வந்து நயினா நாகேந்திரோடைய காஸ்ட். இப்போ வந்து ஒரு முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அப்போ வந்து டிடிவி ஓபிஎஸ்லாம் வருவாங்களான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக போட்டால் அந்த ஒரு ஓட் பேங்க்கும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு. அது மட்டுமா இல்ல, அண்ணாமலையை விட இவர் அமிக்கபிளா டீம் எடுத்துட்டு போவாரு அப்படின்ற. அதுவும் அவரும் ஒரு முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சர். அவர் இந்த மாதிரி பர்சனாலிட்டி கிடையாது. இந்த மாதிரி ஒரு அசர்ட்டிவா நான் தான் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. ஏடிஎம்கே உள்ளவங்களோட ஒரு சுமூகமான உறவு இருக்கு அவருக்கு. அதெல்லாம் கூட அவங்க கன்சிடர் பண்ணிருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இது வந்து சப்ளிமெண்ட் பண்ணல. இவங்க 2 பேரும் ஒரே காஸ்டா இருந்ததுனால, இபிஎஸ் அண்ட் அண்ணாமலை, இது வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணல. வேற ஒரு காஸ்டா இருந்தா வேற ஒரு ரீஜன்ல கொஞ்சம் புரியுது. சிவபிரியன் என்ன சொல்றாரு, அவருக்கான இடம் அங்க இல்ல, அவருக்கான மதிப்பு குறைஞ்சிருச்சு, அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவரோட செய்தியாளர் சந்திப்பு. அப்சல்யூட்லி. அவர் அந்த பதவியில இருந்து அவர் இறக்கப்படுவாருன்னு நினைக்கல. அவருக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்கு. நம்ம விஜய்க்கு கல்ட்டுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அண்ணாமலைக்கு பல செக்ஷன்ல வந்து ஒரு தீவிரமான ஃபாலோவிங் கிடைச்சிருச்சு. ஈவன் அப்பர் காஸ்ட் ஓட் பேங்க்ல கூட ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை,
ஜென்ரலா மோதியை விரும்புறவங்க அண்ணாமலையும் விரும்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஃபார் சம் ரீசன் அது எதுக்காக வருது, எப்படி வருதுன்னா சொல்ல முடியாது. அவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாரு, என்ன ஒரு பெரிய அரசியல் விஷன் கொடுத்துட்டாருல்ல, ரொம்ப கான்ஃபிடென்ட் யங் மேன், ஐபிஎஸ் வேலையில இருந்தவர் அப்படிங்கிற அந்த பிம்பம்லாம் அவருக்கு உதவி செஞ்சது. அவரு பயங்கரமா அதிரடியா பேசினாரு, அங்க சிங்கம்னு பேர் டேரிங்கா எதுக்குறாரு. எந்த சப்ஜெக்ட பத்தி நீங்க வந்து ஒரு பெரிய குவாண்டம் பிசிக்ஸை பத்தி கேட்டாலும் தெரியலன்னு சொல்ல மாட்டாரு. அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை பேசுவாரு, சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லுவாரு. அவர் ஆரம்பிக்கிற துவனி பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும், இஸ்ரோ பத்தி கேளுங்க, நாசாவை பத்தி கேளுங்க, நான் பேசுவேங்கிற லெவல்ல ஒரு லீடர். அது ஒரு கான்ஃபிடன்ஸ், அது நாலேஜ்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. பட் பீப்புள் லைக் சச் பர்சனாலிட்டிஸ். இது